ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான சேக் எஃபெக்டோட ஒரு வீடியோவை எப்படி நம்ம மேக் பண்ணுறது அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட ஃபுல் ப்ரீசெட் XML ஃபைல் லிங்க் வந்து பார்த்தோன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதை அலைட் மாஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து அந்த ப்ரீசெட் லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை கிளிக் பண்ணி அந்த அலைட் மோஷனில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைட் மோஷனில் ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஃபஸ்ட்டாக நானே வருவேன் சேக் பீட் மார்க்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம் அந்த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டோட லிங்க் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலைட் மோஷனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 எஃபெக்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த எஃபெக்ட்லாம் எப்படி நம்ம ஆட் பண்ணி எப்படி எந்தெந்த ஃபோட்டோவுக்கு எடிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாங் அண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே பீட் மார்க் ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 எஃபெக்ட் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட் மார்க் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஃபோட்டோவை ஆட் பண்ணி பீட் மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ ஆட் பண்ணி இந்த எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 எஃபெக்ட்டையும் மாற்றி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட்லாம் எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஆட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 4 எஃபெக்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 4 எஃபெக்ட்டும் எந்தெந்த ஃபோட்டோவுக்கு எந்தெந்த எஃபெக்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாக்கா ஃபுல்லாக வந்து வீடியோவை பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 டாட் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபில் ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடு வந்து நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு இமேஜை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு மேலே இருக்க இந்த ஏரோ ஐக்கானை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா அடுத்த பீட் மார்க் வந்து போயிடும். ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீடியோவோட சைஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னாக்கா மேலே இருக்க செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ரேடியேஷனில் வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேடியேஷனுக்கு நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு இந்த இமேஜோட ஃபேஸ் வந்து சரியாக வந்து பார்த்தோன்னாக்கா தெரியல. அந்த ஃபேஸ் தெரிகிற மாதிரி நான் வந்து நவுத்தி வச்சுக்கிறேன். லெஃப்ட் சைடு பார்த்தோன்னாக்கா மூவ் அண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபேஸ் தெரிகிற மாதிரி கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 இமேஜ் வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நான் எல்லா இமேஜையும் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல் பீட் மார்க்கும் வந்து பார்த்தோன்னாக்கா ஃபுல் சாங்குக்கு எல்லா இமேஜையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தோன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 செகண்டுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா வீடியோ வந்து எடிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா 5 செகண்டுக்கு தேவையான இமேஜ்லாம் வந்து பார்த்தோன்னாக்கா நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போது வந்து எந்தெந்த எஃபெக்ட்டு எந்தெந்த இமேஜுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக வந்து கவனிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்றுன்னு போட்டுருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதோட எஃபெக்ட்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதோட எஃபெக்ட்லாம் எந்தெந்த இமேஜுக்கு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒன்றுன்னு போட்டுக்க வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃபெக்ட்லாம் வந்து காப்பி பண்ணியாச்சு. இந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்க இந்த இமேஜுக்கு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது இருக்க இமேஜுக்கு வந்து ஆட் பண்ண வேண்டாம். 3வது இருக்க இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 விட்டு 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா 2வது இருக்க இமேஜுக்கும் 4வது இருக்க இமேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2ன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிட்டு அதில் உள்ள எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பி பண்ணிட்டு 2வது இமேஜுக்கு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டில் வந்து இந்த இமேஜுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 2வது எஃபெக்ட் வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. இப்போ வந்து பார்த்தோனாக்கா 2வது இமேஜுக்கு 2வது எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ 4வது இமேஜுக்கு வந்து பார்த்தோனாக்கா 2வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தோனாக்கா ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு 2வது இமேஜ் வந்து பார்த்தோனாக்கா ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட், 2வது இமேஜுக்கு 2வது எஃபெக்ட், 3வது இமேஜுக்கு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட், 4வது இமேஜுக்கு 2வது எஃபெக்ட். ஓகே பார்த்தீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாம வந்து கரெக்ட்டா வந்து 2 எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதே மாரியே தான் நம்ம வந்து வரிசையா வந்து ஆட் பண்ண போறோம். எப்படி ஆட் பண்றதுன்னு பாருங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தோனாக்கா 4 இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ 3வதா இருக்க எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா, இங்க வந்து பார்த்தோனாக்கா இமேஜோட டியூரேஷன் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லென்த்தா இருக்கு பார்த்தீங்களா? அந்த இமேஜ் வந்து பார்த்தோனாக்கா 2 இமேஜ் இருக்கும். அந்த 2 இமேஜுக்கும் வந்து பார்த்தோனாக்கா, நம்ம 3வது எஃபெக்ட், 4வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டா இருக்க இமேஜுக்கு வந்து பார்த்தோனாக்கா 3வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுங்க. டியூரேஷன் அதிகமா இருக்கிறதுல. 2வதா இருக்கிறது வந்து பார்த்தோனாக்கா 4வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இமேஜோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஸோ அந்த 2 இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 3வது எஃபெக்ட்டும் 4வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 இமேஜ் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா டியூரேஷன் அதிகமா இருக்கும். அதே மாரி இங்க 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாரி டியூரேஷன் அதிகமா இருக்க இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது எஃபெக்ட், 4வது எஃபெக்ட் வரிசையா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க 4 இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 1, 2 அப்படிங்கிற வரிசையில வந்து நீங்க வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் 4 இமேஜ் போயிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த 4 இமேஜுக்கும் எப்படி ஆட் பண்ணியிருப்போமோ, அதே மாரியே இங்க அடுத்து ஆட் பண்ண போற அந்த 4 இமேஜுக்கு நம்ம வந்து வரிசையா வந்து ஆட் பண்ணணும். 1, 2, 1, 2ன்னு. அதே மாரி தான் இந்த டியூரேஷன் அதிகமா இருக்க இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3, 4, 3, 4ன்னு வரும். ஸோ கடைசியா இருக்க லாஸ்ட் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3வது எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் இந்த இமேஜ் வந்து இவ்வளோதான் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, இதே எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்து அப்படியே வரிசையா ஆட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து வந்துரும். ஸோ இத வந்து நீங்க வந்து குழப்பிக்க வேணாம். இங்க வந்து நீங்க இப்ப நாம எந்த ஆர்டர்ல நம்ம இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோமோ, இதே ஆர்டர்ல அடுத்தடுத்த இமேஜுக்கு நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்குறது ரொம்பவே கரெக்ட்டா சூப்பரா வந்துரும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னா கூட இத டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹேப்பி பர்த்டேன்னு டைப் பண்ணிட்டு நீங்க தாராளமா பர்த்டே கூட விஷ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட ஃபீட்பேக்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாம பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.